வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில இருக்க தொகுதிகள் பார்க்க போறோம். அதாவது 2026 எலக்ஷன் வந்து தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எலக்ஷன்ல வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க? திராவிட கட்சிகள் எங்கெல்லாம் தோல்வி தழுவியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம விருதுநகர் மாவட்டத்தில இருக்க அருப்புக்கோட்டை தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துரலாம். அருப்புக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,1590 ஆண்களும், 1,06,140 பெண்களும், 3ஆம் பாலினர்கள் 20 பேரும், ஆக மொத்தம் 2,07,750 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,77,721 வாக்குகளும், 85.50% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில அருப்புக்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகரோட மாவட்ட செயலாளரா இருக்காரு. திமுகல மிகப்பெரிய பொறுப்புலயும் இருக்காரு. அதனால இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரோட வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 36.50%, 65,104 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில கார்த்திக்குமார் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 33.70%, 60,161 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில சேதுபதி அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 20.80%, 37,191 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில மணிமாறன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 4.80%, 8,499 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 4,943 வாக்குகளும் 2.8% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அதாவது வெற்றி 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 பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில அருப்புக்கோட்டை கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில டிஎம்கே பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஆளுமையா வந்து KKSR ராமச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறாரு. அவரோட அவரோட 2016லேருந்து 2026 வரைக்கும் ஒரு டிராவல் பார்த்தீங்க அப்படின்னா, 2016, 2027லாம் பார்த்தீங்க அப்படின்னா 60% பக்கமா வாங்கியிருக்காங்க மக்களே. மிகப்பெரிய அளவுல வாக்குகள வந்து இந்த இடத்துல ராமச்சந்திரன் அவர்கள் கெட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா, தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால மிக குறைவான அளவுல இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா 36.50% மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தல ஒப்பிடுறப்போ ஏன்னா கடந்த தேர்தல்ல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக சார்புல பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்துச்சு. தேமுதிக சார்புல வந்து விஜயகாந்த் அவர்கள் மகனான பிரபாகரன் அவர்கள் விஜய் பிரபாகரன் அவர்கள் நின்றிருந்தாரு. அதனால வந்து இந்த இடத்துல வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல KKSRக்கு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கு. அத வந்து டிவிகே அவங்க மிகப்பெரிய அளவுல வந்து அத தன் பக்கம் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஆனா ஒரு செல்வாக்குமிக்க அதிமுகவ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல சரிச்சு விட்டுருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில 33.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாக்குகள் மிக குறைவான அளவுல தான் இருக்கு. அது 2024 மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 88.83% வாக்குகள் இருந்தாலும், அது வந்து விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு அதாவது கேப்டன் அவர்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வந்து ஒரு எரரான செய்தி அப்படிங்கிறது நம்மளால பார்த்த உடனேயே தெரியுது. அந்த வகையில நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 0.9%லேருந்து 4.8% உயர்ந்திருக்காங்க. ஆனா இடையில 36% கூட வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது, இந்த இடத்துல 40% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால இந்த காணொளி மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்மளுக்கு சாத்தூர் தேர்தல் முடிவு நாங்கள் பார்த்துடலாம். சாத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,12,142 பேரும், பெண்கள் 1,17,129 பேரும், 3ஆம் பாலினர்கள் 59 பேரும், ஆக மொத்தம் 2,29,330 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,98,258 வாக்குகளும் 86.50% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில கடற்கரை ராஜ் அவர் தான் போட்டியிட்டிருக்காரு. அவர் 31.20%, 62,060 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக தலைவரா இருக்கிற பாஜக சார்பில நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 28.20%, 56,071 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில அஜித் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.90%, 53,498 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில ஆனந்த் ராஜா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.7%, 9,235 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 5,989 வாக்குகளும் 3% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3% அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில சாத்தூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த 5 தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்காம இருந்திருக்கு. ஆனா 2016ல செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலே வெற்றி பெற்றிருக்காங்க. மறுபடியும் 2021ல பெற்றிருக்காங்க. மறுபடியும் 2026ல பிடிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசம் தான் இந்த இடத்துல வந்து ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா
31%, 28%, 26% வந்து கிட்டத்தட்ட 8%, 7-8% பக்கமா பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மா அந்த சின்னம்மா பார்த்தீங்க ஆரம்பிச்ச அந்த புரட்சி தலைவர் ஏடிஎம்கே கட்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாக்குகள் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. ஸோ அதனால வந்து நயனார் நாகேந்திரன் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டிஎம்கே பொறுத்தமட்டில் இந்த தொகுதி வந்து அவங்க கடந்த தேர்தலோ பிறப்பு இந்த தேர்தலில் கொஞ்சம் வாக்குகள் வாங்கி அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியில அதாவது பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் போட்டிட்டாரு. ஸோ இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு கை கொடுக்கும்னு நினைச்சுதான் அவர் நின்றுருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த தொகுதியில என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜா போச்சு அப்படின்னா சசிகலா ஆரம்பிச்ச அந்த தொகுதி அந்த கட்சி வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு 5% வாக்குகள் பக்கமாக அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 5% வாக்குகளும் ஏடிஎம்கேயோட வாக்குகள் தான். ஸோ அப்படியே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3% தானே. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இதில் வந்து இந்த ஏடிஎம்கேக்கு இந்த இடத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 26.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9%, 4.7% இருக்கு. இடையில 7.79% கூட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிவகாசி தேர்தல் முடிவுகள் பார்த்தலாம். சிவகாசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,11,522 வாக்குகளும், பெண்கள் 1,16,585 வாக்குகளும், மூன்றாம் பாதத்தில் 28 பேரும், ஆக மொத்தம் 2,28,505 பேரும் இந்த வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 1,92,569 வாக்குகளும், 84.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் கீர்த்தனா அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 35.50%, 68,679 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கணேசன் அசோகன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.50%, 57,039 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அந்த கேடி சாஜேந்திர பாலாஜி அவர்கள் தான் போட்டிருக்காரு. அவர் 26.40%, 51,078 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் டயானா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5.30%, 10,191 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 11,670 வாக்குகளும், 6.10% வாக்குகள் வித்தியாசத்தில் கீர்த்தனா அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ போட்டிட்டு வெற்றி பெற்று இவங்க வந்து இப்போ தொழில்துறை அமைச்சராகவும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வாக்குகளை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில் சிவகாசி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் டிவிக்கு பொறுத்தமட்டில் 35.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு நல்ல வாக்குகள் தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் கடந்த தேர்தலோ பிறப்பு இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 16% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி அவர் எப்பயுமே விருதுநகர்ல தான் நிற்பாரு. இந்த தடவை சிவகாசிக்கு மாறினாரு. ஸோ சிவகாசியும் இந்த தளத்தில் வந்து அவருக்கு கை கொடுக்காம போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாக்கு வந்து 2024 இந்த இடத்துல விழுந்து காட்டியே அவர் இந்த இடத்துல மாறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால அதுவும் எங்களுக்கு தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.9% 5.3 மாறி இருக்காங்க. இடையில 11% வாக்குகள் கூட பெற்றிருக்காங்க. ஒரு நல்ல வாக்குகளை இந்த இடத்துல வந்து அவங்க பெற்றுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆனால் வந்து அது தடைகள் மீறி மிகப்பெரிய அளவில் வந்து அது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வந்து எல்லாத்தையும் எந்த அளவுக்குன்னா அந்த எப்படி சொல்றது அந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காமையே போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகை மிகப்பெரிய அளவில் வந்து யாருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சோ இல்லையோ நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புது கட்சிகள் வந்தால் வாக்குகள் குறைவு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும். பட் ஆனால் இந்த அளவுக்கு குறைவுங்கிறது தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து அவங்க எப்படி வந்து மறுபடியும் மேலே வரப்போறாங்க நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இந்த தொகுதிகள்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்குகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த தொகுதிகள். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி வந்து மாற்றம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். விருதுநகர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 98,102 பேரும், பெண்கள் 1,02,469 பேரும், மூன்றாம் பாலியத்தில் 47 பேரும், ஆக மொத்தம் 2,60,618 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா 1,66,878 வாக்குகளும் 83.20% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ்பி செல்வம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.90% 63,653 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகர் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.30% 54,262 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் விஜி கணேசன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 20.40% 34,212 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் லட்சுமணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 6% 10,120 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 9,391 வாக்குகளும் 5.60% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகி வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விருதுநகர் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதம் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 37.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க விருதுநகரை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனாலே இந்த இடத்துல விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெற்றியை வந்து அவர் தக்க வச்சுக்கலான்னு பார்த்துருக்காரு. பட் ஆனால் வந்து இடையில மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரிஞ்சிருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் அவங்க வந்து வாங்கினது வெற்றிங்கிறது அவங்களுக்கு கடந்த 3 தேர்தலையும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த தடவையும் அது வந்து கைவிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முன்னிலைந்து இன்னும் கொஞ்சம் கட்சியை வந்து அவங்க இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த தெரிஞ்சு ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கேன்னு சொல்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு இந்த வாக்குகள் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து நான் யோசிக்கிறேன். பட் ஆனால் அது இன்னும் கட்சி தலைமை மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.60% 6% வந்திருக்காங்க. ஸோ 7.29% 8% 9%லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அது வந்து இந்த தடவை வந்து சொபிக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். நம்ம தொகுதி வாரியா நம்ம எல்லா டீட்டெயிலும் போட்டாச்சு மக்களே. கண்டிப்பா நீங்க அதுக்காக எங்களுக்கு வந்து அந்த தொகுதிகள் வரை பார்த்து மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு டேட்டாஸ்ங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நம்ம எப்படி சொல்றது மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். அதை கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.